அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அகவிலைப்படி தொடர்பாக தமிழ்நாட்டிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவருக்கு ஒரு முக்கியமான கடிதம் அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் அகவிலைப்படி உயர்வு எப்படி இருக்கும் மற்றும் தமிழக அரசு இதற்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழக நிர்வாகிகளுக்கு எதிராக அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டி ஓய்வூதியர் நலச்சங்கத்தின் சார்பாக வழக்குகள் கோர்ட்டில் தொடரப்பட்டது. அதில் அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டும் அரசு நிர்வாகமும் தீர்ப்புகளை அமல்படுத்தாமல் தீர்ப்புகள் மீது மேல்முறையீடு செய்து காலதாமதம் செய்து வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கடிதம் அனுப்பியுள்ளாங்க. ஸோ அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்புச் சங்கம் நாகர்கோயில் மண்டல தலைவர் விஜயகுமார், செயலாளர் அர்ஜுனன், மாநில அமைப்பு தலைவர் ஆயத்துறை ஆகியோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் இணையதளம் மூலம் ஒரு மனு அனுப்பியுள்ளார்கள். ஸோ அந்த மனுவில் அவர்கள் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு பென்ஷனில் அகவிலைப்படி உயர்வு இணைத்து வழங்கப்பட்டு வந்த நிலையில் அகவிலைப்படி உயர்வை அரசு போக்குவரத்து கழக அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டும் கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நிறுத்திவிட்டது. போக்குவரத்து கழக நிர்வாகிகளுக்கு எதிராக அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டி ஓய்வூதியர் நல சங்கத்தினர் சார்பாக வழக்குகள் கோர்ட்டில் தொடரப்பட்டது. அதில் அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டும் அரசு நிர்வாகமும் தீர்ப்புகளை அமல்படுத்தாமல் தீர்ப்புகள் மீது மேல்முறையீடு செய்து காலதாமதம் செய்து வருகிறது. இதனால் 95,000 ஓய்வூதியர்கள் அனைவரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகிறோம். இதனால் ஓய்வூதியதாரர்கள் 9 ஆண்டுகளாக மிகவும் வறுமையில் வாடி வருகிறோம். அகவிலைப்படி உயர்வுக்காக காத்திருந்து இதுவரை 10,000த்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் மன உளைச்சலுடனேயே இறந்துவிட்டனர் என உயிருடன் இருக்கும் 95,000 ஓய்வூதியர்கள் உயிருடன் இருக்கும்போதே அகவிலைப்படி உயர்வு பெற இது தொடர்பான வழக்குகளின் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க தீர்ப்பு வழங்க வேண்டும். இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல், அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை வரை தமிழகம் முழுவதும், அதாவது நேற்று சொல்லியிருக்காங்க, தமிழகம் முழுவதும் இருந்து 10,000த்திற்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து ஊழியர் மற்றும் ஓய்வூதியர் மற்றும் நலமீட்பு சங்கத்தினர் இந்த இணையதளம் மூலமாக கடிதம் அனுப்பி வருகிறார்கள். ஸோ அதாவது செவ்வாய்க்கிழமை நிலவரத்தை பிரகாரம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இன்னும் 2 நாட்கள் கூடுதலாக இருக்குது. இதில் 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தில் ஓய்வூதியதாரர்கள் அவங்க இணையதளம் வாயிலாக இந்த கடிதத்தை அனுப்பிட்டு வராங்க. ஸோ இதை ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டும் கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நிறுத்திவிட்டது.